ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம்: கடவுளை அறியவும் அடையவும் முயல்பவருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன். இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. மணி தன் அம்மா அப்பா தங்கையோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. மணியை பற்றின கவலைகள் சின்ன வயதுலேருந்தே அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்ததே கிடையாது. ஏன்னா மணி சின்ன வயசுலேருந்தே படிப்பாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணமாக இருக்கட்டும், பெரியவங்க கிட்ட மரியாதை செலுத்துகிற விதமாக இருக்கட்டும், எதுலையுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு குறை வச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். ஆனால் இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு மணியோட அம்மா அப்பா மணியை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மணியோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. மணியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மணிக்கு மட்டும் இன்னும் கல்யாணமே ஆகலை. இன்னும் சொல்லணுன்னா, மணிக்கு கல்யாணத்தில் ஆர்வமே கிடையாது. பல வருடங்களாக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காரு. யார் என்ன சொன்னாலும் கேட்குறதாவே இல்லை. மணியோட அம்மா அப்பாவுக்கு இதுதான் பல வருடங்களாக இருக்கிற ஒரே கவலை. பொறுத்தது போதும்னு மணியோட அப்பா மணிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மணி, இவ்வளோ வருடங்களாக நீ என்ன சொன்னியோ அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும். மொதல் விஷயம், நீ கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற, அதுக்குரிய காரணத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். எதுக்கு கல்யாணம்? இந்த உலகத்தில் துறவிகள் பிரம்மச்சாரிகள்னு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய முதன்மை நோக்கம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் இறைவன் அடைகிறது தான். அதே நோக்கம்தான் எனக்கும். அதனால் நானும் என் வாழ்க்கையில் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட புலன்கள் எல்லாத்தையுமே அடக்கி கடைசி காலத்தில் அந்த இறைவன் அடைகிறது தான் என்னோட நோக்கம். அதற்கு முதல் தடங்களே என்னோட கல்யாணம் தான். அதுக்கு தான் நான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு மணி சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டதும் மணியோட அப்பா பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. உனக்கு யார் சொன்னால் இவங்களால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும்னு? ஒரு இல்லற வாழ்க்கையை அறவழியில் யாரெல்லாம் நடத்துகிறார்களோ அவங்களாலையும் இறைவனை அடைய முடியும். ஒன்று தெரிஞ்சுக்கோ, இல்லறம் நடத்துறது அப்படிங்கிறது இயற்கையோட அமைப்பு. மற்ற வாழ்வு வாழ்பவர்கள்லாம் இயற்கைக்கு மாறுபட்ட செயற்கை வாழ்க்கை வாழ்கிறவங்க. நீ செயற்கை வாழ்க்கை வாழ போறியா? ரெண்டாவது, இல்லறம் நடத்துறது சுலபம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இல்லறத்தை அறவழியில் நடத்துறது ரொம்ப கடினமான செயல். அறவழியில் நடத்துறதுனா என்னென்னங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் பாரு. சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பருவம், தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடமைகளையும் முடித்த முதியவர்களுக்கு, துறவிகளுக்கு, வருமானம் ஈட்ட முடியாத இயலாதவர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற நேரம் தேவையான உதவிகளை செய்யணும். அதே நேரத்தில் இறந்தவங்களுக்கு படையல் போட்டு இல்லாதவங்களுக்கு அந்த படையலை அப்படியே தானம் பண்ணுறது. அப்புறம் குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடுனா சுற்றி இருக்கிற அந்த கோவிலை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுறது. விருந்தினர்கள், நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை நல்லா கவனித்து அவங்கள வயிறார சாப்பிட வச்சு சந்தோஷமாக நம்ம வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறது. அப்புறம் உற்றார் உறவினர்கள் அவங்கக்கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது. அப்புறம் தன் குடும்பத்தையும் பேணி காக்கணும். நம்ம சம்பாதிக்கும் போது தீய செயல்கள் ஏதாவது செஞ்சு அது மூலமாக பொருள் ஈட்டவே கூடாது. குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமோ, இல்லை பழிப்பாவத்துக்கு ஆளாயிருவோமோ அப்படிங்கிற பயத்திலே வாழணும். இப்படி அறவழியில் சம்பாதிச்ச பணத்தை தான் மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களோட பகிர்ந்து கொடுக்குற மனம் வேண்டும். அதே நேரத்தில் தன் மனைவி மேலே அன்பாக இருக்கணும். ஒரு இல்லறத்தான் இந்த அறச்செயல்கள் எல்லாத்தையுமே செய்து தான் தன் இல்லறத்தை நடத்த வேண்டும். இந்த அறநெறிகளை எல்லாம் நீ கடைபிடித்து ஒரு இல்லறம் நடத்திட்டு வந்த அப்படின்னா இறைவனடி சேர்றது ரொம்ப சுலபம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி அறநெறியில் இவன் இல்லற வாழ்க்கையை நடத்திட்டு வந்த அப்படின்னா மற்ற வாழ்க்கையை வாழ்கிறவங்கள விட நீ தான் முதன்மையானவன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா மணி தன் தவறை உணர்றாரு. இறைவழியை அடைவதற்கு வழி சொன்ன தன் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறாரு. கல்யாணத்துக்கும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலம் இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயல்பான இல்வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் மேலான வாழ்வு பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்கள் எல்லாருள்ளும் முதன்மையானவன் என்பது இந்த குறளின் கருத்து. இறைவனடி சேர்வதற்காக முயற்சி செய்வாங்க இல்லையா, தவம் செய்யும் முனிவர்கள், நீத்தார்கள், அதாவது துறவிகள், பிரம்மச்சரியம் மேற்கொள்கிறவங்க, இவங்களெல்லாம் விட ஒரு இல்லறத்தை அறவழியில் நடத்தும் இல்லறத்தான் தான் முதன்மையானவன் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்கிற கருத்து. ஹாய் குடீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.